ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 17/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். இரவு 9:19 வரை. அதன்பின் உத்திரம் நட்சத்திரம். இன்றைய திதி நவமி. காலை 8:50 வரை. அதன் பின் தசமி திதி. இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மகரம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சுக்கிரன் புதன், ரிஷபத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, பங்குச்சந்தை லாபம் அதிகமாகும். குழந்தைகளுக்காக, கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்காக படிப்பு சம்பந்தமாக பணச்செலவுகள் உண்டாகும். வியாபார வளர்ச்சி பெருகும். திடீர் தனவரவு, தன உதவி கிட்டும். புதிதாக தொழில் தொடங்குவீர்கள் அல்லது தொழில் சார்ந்த கிளை உருவாகும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். நல்ல பெயர் கிட்டும். திருமண செய்தி, திருமண யோகம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, ஆடம்பர பொருள்களுக்காக செலவுகள் செய்வீர்கள். ஆபரணம் வாங்குவீர்கள். அலங்கார பொருள்கள், அழகு பொருள்கள் வாங்க செலவுகள் செய்வீர்கள். உங்களது அழகு பற்றி விமர்சனங்கள் மற்றும் கேலி பேச்சு உண்டாகும். அலங்கார பொருள்கள் செய்யும் தொழில், அழகு கலைத்துறை போன்றவற்றால் அதிகமாக லாபம் வந்து சேரும். திடீர் பணக்கார இடத்து சம்பந்தம் அல்லது காதல் உருவாகும். குடும்பத்திலிருந்து விலகிச் செல்லும் சூழ்நிலை உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் சகோதர வழி ஆதாயம், தனவரவு கிட்டும். சகோதரருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக தொழில் விருத்தியாகும். சனியின் பார்வை 3ஆம் இடத்தில் சகோதரருக்கு சற்று இடைஞ்சல் தொழிலில் உண்டாகும். வியாபார லாபம், தொழில் லாபம் உண்டு. பங்கு சந்தை உயரும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். காதல் திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சற்று குழப்பம் உண்டாகும். உறவினர்களால் சற்று பிரச்சனைகள் வரலாம். புதிய தொழில் வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு உண்டாகும். கடகராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் நன்மைகளும் உண்டு, மன சஞ்சலமும் உண்டு. மனைவி சொல்லே மந்திரமாக இருக்கும். மனைவி குடும்பத்தை மதிக்காமல் இருப்பதால் சண்டை கலகம் உண்டாகும். தொழில் நிமித்தம் நீண்ட நாள் பிரிவு உண்டாகும். பெண்களால் மன வருத்தம் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீராகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி உண்டாகும். அழகிற்காக செலவுகள் அதிகமாகும். பெண்களுக்கு அரசு ஆதாயம், அரசு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, நமது குடும்ப சூழ்நிலை பற்றி பிறரிடம் சொல்வதால் அவர்களிடமிருந்து சற்று பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து சேரும். கணவனால் சற்று மனசஞ்சலம் கொள்வீர்கள். தொழில் வெற்றி உண்டாகும். மனைவியால் ஆதாயம் உண்டு. மனைவியை விட்டு பிரிய வேண்டி வரும். சட்ட சிக்கல் சாதகமாகும். பதவி உயர்வை, இடமாற்றம், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, செலவுகள் சற்று அதிகமாகும். பட்டறை தொழில், இரும்பு தொழில், தையல் தொழில், வாகன உதிரி பாகம் செய்யும் தொழில் போன்றவையில் மேன்மையும் லாபமும் உண்டாகும். அரசு ஆதாயம், அரசியல் வெற்றி உண்டாகும். பயணங்களால் தனலாபம் வந்து சேரும். மூத்த மகன் வழி தனவரவு வரும். மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்படுவீர்கள். அதனால் தாயார் உடல்நிலை, மனநிலைக்காக மருத்துவ செலவு வந்து சேரும். பிள்ளைகளுக்காக கடன் வாங்குவீர்கள். கடன் உதவிகள் கிட்டும். நண்பர்கள் வழி நீங்கள் நினைத்தது நிறைவேறும். வங்கி பணிகள், பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, கடன் தொல்லையால் சற்று கவலை உண்டாகும். மறுமணம் செய்யும் யோகம் உண்டு. பெரியவர்களால் திருமண யோகம் உண்டாகும். பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கும். செலவே இல்லாமல் திருமணம் நடக்கும். சிலருக்கு திடீர் திருமணம் செய்யும் யோகம் உருவாகும். காதல் திருமணம் செய்ய வேண்டி வரும். பெண்களால் ஆதாயமும் மன வருத்தமும் உண்டாகும். நண்பர்களால் உதவி கிட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோக அலைச்சல் சற்று அதிகமாகும். வியாபார அலைச்சல்களும் உண்டாகும். இதுவரை அனுபவித்த வேதனையான உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு கடவுளின் அருளால் தீர்வு கிடைக்கும். தொழிலில் அமோக வெற்றியும் லாபமும் உண்டாகும்.
பரிசு மழை கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். வாகன சம்பந்தமான தொழிலில் நல்ல பெயர் புகழ் கிட்டும். அனைவராலும் பாராட்டு பெறும் செயலை செய்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். அலுவலக பணிச்சுமை குறையும். அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். கடன் தொல்லை தீரும். திடீர் தனவரவால் மகிழ்ச்சி உண்டாகும். முன்னோர்களின் ஆசையால் பிதிர் சொத்து, பூர்வீக சொத்து வந்து சேரும். உத்தியோக உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். மருத்துவ செலவு குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் திருமண தேதி நிச்சயிக்கப்படும். நல்ல நண்பர்களின் ஆதரவும் அன்பும் கிட்டும். மகர ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் சந்திராஷ்டமம் உள்ளது. சனியின் பார்வையுடன் உள்ளதால் தன்னுடன் நெருக்கமாக இருப்பவர்களை உங்களை கேலி செய்து மன வருத்தம் கொள்ளச் செய்வார்கள். நீங்கள் நல்லது நினைத்து ஏதாவதும் தமாஷாக பேசினாலும் அதை பெரிதுபடுத்தி கைகலப்பு செய்யும் நிலையை உருவாக்கி விடுவார்கள். பண விஷயத்தில் கேட்டால் அவர்கள் தராமல் இழுத்தடிப்பார்கள். மனைவியிடம் சற்று விட்டு கொடுத்து பேசவும். அமைதியாக இருக்க நன்மைகள் பலதும் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனி உள்ளார். ஆட்சியும் பெற்றுள்ளார். சொத்து தர்க்கங்கள் சாதகமாகும். எதிர்பார்த்த செய்தி தனவரவு வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் வெற்றியாகும். 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். மனைவியின் கலகம் செய்தாலும் அன்பால் அவர் கேட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க விடுங்கள். உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். 2வது மனைவியால் சற்று மன நிம்மதி உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிட்டும். தொழில் லாபம் அதிகமாகும். தொழில் வெற்றியாகும். மீனராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சீராகும். பேச்சு திறமை உண்டாகும். பேச்சில் கவர்ச்சி உண்டாகும். உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். பலவிதமான உதவிகள் வந்து சேரும். ஆசிரியர்கள், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு, மருத்துவை சார்ந்தவர்களுக்கு இடம் மாற்றம், பதவி மாற்றம், தனவரவு, வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். ஆன்மீக பணிகள் சிறக்கும். பரிசு, அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு உண்டு. திடீர் வாகன யோகம் உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.